இன்னைக்கு அருமையான தட்டைப்பயிரும் சுரக்காயும் சேர்த்து ஒரு குழம்புங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களி எல்லாத்துக்குமே அருமையா சூட் ஆகுங்க. 3 பேருக்கு 2 நேரத்துக்கான அளவு சொல்றேங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஒரு சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிருங்க. இது 2 கை அளவுக்கு ஒரு 50 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதை கழுவிட்டு குக்கர்ல வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 7 விசில் போதுங்க, நல்லா வெந்துரும். நான் ஊற வைக்கல, அதனால 10 விசில் விடுறேன். உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க, நல்லா வெந்துரும், நல்லா சாஃப்டா வெந்து வரும். இந்த தட்டைப்பயிறு வேகிறதுக்குள்ள நம்ம காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு சுரக்காய் எடுத்திருக்கேன். நீங்க சுரக்காய்க்கு பதிலா கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி தக்காளி, ஏன்னா நம்ம புளியும் ஊத்த போறோம்ன்றதுனால சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வானலியில ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அந்த வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு 2-3 வெட்டி கூட சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதங்கிரும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்ல தான் இருக்கு இப்ப வரைக்குமே. இது நான் தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சு பண்ண போறேங்க. கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா தட்டைப்பயிறு ரொம்ப வாய்வு, அதனால பூண்டு சேர்க்கல, இஞ்சி மட்டும். நல்லா வதங்கினதுமே ஆறட்டும். அரைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் சேர்க்காம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தியும் பண்ணலாம். அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சுட்டு திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊத்திக்கிறேன். வெட்டி வச்சிருக்க இந்த சுரக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இது வேகணும்னு அவசியம் இல்லை எண்ணெயில, ஏன்னா 1 ஸ்பூன் தான் ஊத்திருக்கோம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் பாருங்க சின்ன டீஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா நான் வீட்டுல பண்ணதுதான், அது வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க கடையில வாங்கினதும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். அந்த மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகணும் இல்லையா, அது வரைக்கும் கொதிக்கட்டும். அந்த டைம்ல நான் செக் பண்ணிக்கிறேன், தட்டைப்பயிறு நல்லா அருமையா வெந்துருச்சுங்க. இப்ப அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். துருவி சேர்க்கறதா இருந்தா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த தேங்காய் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு அரைக்க போறேன். நீங்க துருவி சேர்த்திருந்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி கூட ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே புளி கரைச்சுதான் கடைசியில் ஊத்துவேன். ஆனா இப்பெல்லாம் அரைக்கிறதோடவே சேர்த்து அரைச்சிடுறேங்க. இப்படி செய்யும் போது நம்ம புளி கம்மியா யூஸ் பண்ணா போதும். கரைச்சு ஊத்தும் போது புளியை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். நீங்க நாறு, மண்ணெல்லாம் இல்லாம சேர்த்து அரைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த காயும் இந்த தூளெல்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, அதோடவே தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை உள்ள சேர்த்துறேன். அந்த தண்ணியோடவே உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு கூடவே அந்த தேங்காய் அரைச்சு விழுது இருக்கு இல்லையா, அதுவும் உள்ள சேர்த்துறேன். குழம்பு மிளகாய் தூள் பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டோம். தக்காளி வெங்காயமும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால இந்த தேங்காய், தட்டைப்பயிறு எல்லாம் ஒன்னா சேர்த்து ஊத்திட்டு நல்லா கொதி வந்ததுமே இறக்கிருங்க. அளவா தண்ணி ஊத்துங்க. அதுக்குதான் நான் முன்னாடி வேக வைக்கிறதுக்கும் அளவா தண்ணி ஊத்தணும், தட்டைப்பயிறு வேக வைக்கிறதுக்கும் அளவா தண்ணி ஊத்தணும். அப்போ ஒரு 2 கொதியிலேயே உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வந்துடும். நீங்க எல்லாத்துலயும் அதிகமா தண்ணி ஊத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வர்றது லேட் ஆகும். அதனால தேங்காய் ஊத்திருக்கோம் பாருங்க, அதனால அளவா கொதிச்சா போதும். இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்க 2 பல் பூண்டு இடிச்சு கூட இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்ப இன்னுமே நல்லா மனமா இருக்கும். அவ்வளவுதான், தாளிச்சதை அந்த குழம்போட கொட்டிக்கலாங்க. மண் சட்டியில வச்சதுனால நீங்க அப்படியே வச்சுக்கலாம், நைட் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம், கெடாது. புளி ஊத்தி இருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நான் காலையில கோதுமை களிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், மத்தியானம் சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சிட்டோம். 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 நேரத்துக்கு இது சரியா இருந்ததுங்க.